எல்லாருக்கும் வணக்கம். நாளைக்கு சூரசம்ஹாரம். சூரபத்மனை வதம் செய்த நாள் தான் சூரசம்ஹாரம்ன்றது நம்மள நிறைய பேருக்கு தெரியும். பார்வதி தேவி முருகர்கிட்ட வேலை கொடுத்துட்டு சூரபத்மனை அழிக்கிறதுக்காக சொல்கிறாங்க. அப்படி இருக்கப்ப முருகனுக்கும் சூரபத்மனுக்கும் போர் நடந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ சூரபத்மன் பல வடிவங்கள் எடுத்து முருகனுக்கு எதிராக போர் செஞ்சுட்டே இருந்தார். அப்போ கடைசியாக சூரபத்மன் மாமரம் போல் வடிவமிட்டு முருகன் எதிர்க்க வராரு. முருகன் கோவப்பட்டு வேலை வச்சு அந்த மாமரத்தை ரெண்டாக பொழக்கிறாரு. அந்த மாமரம் ரெண்டாக பொழந்துருச்சு. அப்போ சூரபத்மன் எழுந்து மன்னிப்பு கேட்குறாரு. முருகர்கிட்ட என்ன மன்னிச்சிடுங்க, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். அப்படி மன்னிப்பு கேட்ட சூரபத்மனுக்கு முருகர் மன்னிப்பும் கொடுத்துட்டு ஒரு மறுவாழ்வு கொடுக்குறாரு. அவரோட அகந்தையையும் ஆணவத்தையும் அழித்து 2 பாகமாக பிறந்த மாமரத்தில் ஒரு பாகத்தை மயிலாகவும் ஒரு பாகத்தை சேவலாகவும் அவர் கூடவே வச்சுக்கிட்டாரு. அப்பேற்பட்ட முருக கடவுளே பகைவரை அழிக்காமல் அவருக்கு மன்னிப்பு கொடுத்து மறுவாழ்வு கொடுக்குறாரு. இந்த கதை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரதம் இருக்கிற அனைவரும், முருகரை கும்பிடுற அனைவருமே பகைமை உணர்வு, பொறாமை குணம், தீய எண்ணங்கள் இது எதுவுமே இல்லாமல் முருகனை நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ முருகருக்கே அந்த எண்ணம் இல்லை, நமக்கும் அந்த எண்ணம் இருக்கக்கூடாது தானே. விரதம் இருக்க அத்தனை பேரும் இந்த விஷயத்தையும் கடைப்பிடிங்க. இந்த சஷ்டி போலவே எந்த சஷ்டிலையுமே உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும். முருகன் அருள் என்றைக்குமே உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும்.